الحمد لله الذي يبقى ويفنى ما سواه والذي هدانا من الضلالة والذي أخرجنا من الظلمات إلى النور والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله والعاقبة للمتقين من عباد الله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد أو كما قال عليه الصلاة والسلام இதை கற்றலேற்று அவன் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதையெல்லாம் எங்கள் வாழ்வில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, இதையெல்லாம் செய்யுங்கள் என்று படித்திருக்கிறானோ, தன்னால் முடிந்த அளவு அவைகளை எடுத்து நடக்குமாறும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, வேண்டாம் ஹராம் என்று விலக்கிருக்கிறானோ, அப்படிப்பட்ட செயற்பாடுகளிலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் மஸ்ததாஅத்தும். கண்ணிமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனா பிறந்த எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் கூட இரண்டு பொக்கிஷங்களை தந்தான். சிலருக்கு அந்த பொக்கிஷம் பூமிக்கு மேலே இருக்கும், சிலருக்கு அல்லாஹு தஆலா அந்த பொக்கிஷத்தை சிலரிடமிருந்து எடுத்துக்கொண்டான். ஆக பெருமதி வாய்ந்த விலை மதிக்க முடியாத இரண்டு பொக்கிஷங்கள், அதுதான் தாய் தந்தை என்ற பொக்கிஷங்கள். கண்ணிமிக்க சகோதரர்களே, ரமதான் காலம் கடந்து போனது. நிறைய அமல் செஞ்சோம், தராவீஹ் தொழுதோம், கியாமுல் லைல் என்று, திலாவத்துல் குர்ஆன் என்று நிறைய அமல்கள் திட்டம் போட்டு செய்தோம். ரப்புடைய பொருத்தத்தை சஜதாவிலே தேடினோம். கியாமுல் லைல் இரவெல்லாம் கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி ரப்புடைய பொருத்தத்தை தேடினோம். பலரும் 27ஆம் கிழமை கண்ணீர் விட்டு அழுது தௌபா செஞ்சாங்க. ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தையோட கோபமாக இருந்தாங்க. ஏனென்றால் அந்த உம்மாப்பட பெருமதி தெரியல. அவர்களை பகைத்தால் படைத்தவனை பகைத்ததற்கு சமம் என்றதை மனிதர்களில் நிறைய பேர் விளங்கல்ல. கண்ணிமிக்க மேலவர்களே, எங்களை பொறுத்தளவில் எங்களை ஒவ்வொருத்தரும் யாருக்கெல்லாம் உம்மா அப்போ இருக்கோ கற்பனை செஞ்சு பாருங்கள். நான் என் உம்மாவுக்கு எந்த ஸ்தானத்தை இப்போ நான் கொடுத்திருக்கிறேன், என் வாப்பாக்கு நான் இப்போ எந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறேன். தாய் தந்தை மரணித்திருந்தா யோசிச்சு பாருங்க, நான் வாழும் பொழுது அவர்களை எந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். சிலர்களை பார்த்தா சொல்லுவாங்க, உம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் வைஃப்கிட்ட கொஞ்சம் பேசிக்கொள்ளணும் இல்லையா, வைஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளணும் இல்லையா, அவள் என்ன சொல்லுவாவோ தெரியாதே. தாயிட பேச்சுக்கு முன்னால் வைஃப்க்கு இடம் கொடுத்துருவாங்க. வாப்பா நீங்கள் என்னத்தை சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட கேட்கணுமே, அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியாதே. வாப்பாவுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸை நிறுத்துவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்திலே. ஒரு சிலர் மாஷா அல்லாஹ் யார் என்ன சொன்னாலும் முதல் இடம் தாய்க்கும் தந்தைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பலரும் பல ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறோம். மனைவிக்கு பின்னால் தாய், நண்பனுக்கு பின்னால் தாய், கடைக்கு பின்னால் தாய், பணத்துக்கும் உத்தியோகத்துக்கு பின்னாலும் தாய் தந்தை என்றெல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த தாயையும் தந்தையும் தந்தவன் எந்த இடத்தை ஏனையும் உங்களுடைய உம்மா அப்பாவுக்கு கொடுத்தான். குர்ஆன்ல 3 வசனங்கள் இருக்கு. அந்த 3 வசனங்களில் ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் 2 விடயங்களை இணைத்து பேசுகிறான்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, இந்த ரெண்டு விஷயத்தில் மனிதன் ஒன்றை எடுத்து நடந்து ஒன்றை விட்டாலும் கூட அவர் இரண்டையும் செய்யாதவராகத்தான் ஷரீஅத் அவரை பார்க்கும். உதாரணத்துக்கு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்டவனே எனக்கு வழிபடு என்று சொன்ன அல்லாஹ் அடுத்ததாக சொன்னான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபடு. ஒருத்தர் சொல்றார் நான் அல்லாஹ்வுக்கு வழிபட தயார், ஆனால் நபீனா வழிபட தயார் இல்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹுக்கும் கட்டுப்படாதவராகத்தான் ஷரீஅத் அவரை பார்க்கும். அல்லது ஒருத்தர் சொல்றார் நான் நபியை ஃபாலோ பண்ண தயார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இயலா என்று சொன்னால் இருவரையும் ஏற்றுக்கொள்ளாதவராகத்தான் ஷரீஅத் அவரை பார்க்கும். இது முதல் வசனம். இரண்டாம் வசனத்திலே அல்லாஹ் சொன்னான் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, மனிதனே தொழுகையை நிலைநிறுத்து, ஜகாத் கொடுக்க தகுதியானவனாக நீ இருந்தால் கணக்கை பார்த்து ஜகாத்தை கொடுத்துடு. எனக்கு ஜகாத் கொடுக்க நான் தகுதியாக தான் இருக்கிறேன், அந்த ஜகாத் கொடுக்க வேண்டிய அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறேன், ஆனால் ஜகாத் நான் கொடுக்க மாட்டேன், வேண்டாம் தொழுகிறேன் என்று ஒருத்தர் சொல்கிறார். அல்லது வருஷம் பர்ஃபெக்டாக கணக்கு பார்த்து நான் ஜகாத் கொடுக்க தயார், தொழ முடியாது என்று சொன்னால் ஷரீஅத் இவரை இரண்டையுமே செய்யாதவராகத்தான் பார்க்கும். இது இரண்டாம் வசனம். மூன்றாம் வசனத்திலே படைத்தவன் சொன்னான் அனிஷ்குர்லி வலிவாலிதைக், மனிதனே உன்னைய படைச்சி பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கும் நான் எனக்கு நன்றி உள்ளவனாக நடந்துக்கோ. இந்த நிமிஷம் கூட நிம்மதியாக சுவாசித்து கொண்டிருக்கிறோம், காற்று ஃப்ரீயாக கிடைக்குது, மாத கடைசியில் டெக்ஸ் வராது, பில் வராது, பே பண்ண தேவையில்லை, எல்லாம் ஃப்ரீயாக தந்திருக்கிறேன், அனுபவி பிரச்சனை கிடையாது, எனக்கு நன்றி உள்ளவனாக வாழ்ந்தது. அதை சொன்ன அல்லாஹ் அதோடு இணைத்து சொன்னான் வலிவாலிதை, மனிதனே எனக்கு மட்டும் நன்றி செலுத்தி போதாது, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நன்றி உள்ளவனாக வாழி. ஒருத்தர் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தயார், உம்மாவை போனால் மதிக்கல என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வையும் மதிக்காதவராகத்தான் ஷரீஅத் அவரை பார்க்கும். உம்மாவை எங்கே வச்சுச்சு, எந்த ஸ்தானத்தை குர்ஆன் கொடுத்தது, படைத்தவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தது. நாங்கள் எங்கே கொடுத்திருக்கிறோம், எந்த ஸ்தானத்தை உம்மாவை கொடுத்திருக்கிறோம். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, இபாதத் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நான் சஜதா செய்வேனே ஆனால் படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் சஜதா செய்வேன், இன்னொருவருக்கு நான் ஒரு நாளும் தலை சாய்க்க மாட்டேன், சஜதா செய்ய மாட்டேன். இபாதத் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த ஏகத்துவத்தை பேசிய குர்ஆன் அடுத்ததாக சொன்னது வபில் வாலிதைனி இஹ்சானா, மனிதனே உன்னோட உம்மா வாப்போட மிக அன்பாக நடந்துக்கோ, மிக பணிவாக சாஃப்டாக நடந்துக்கோ. இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ரெண்டு பேரை அல்லது இருவரில் ஒருவரை அடைந்து அவங்க வயசாயிட்டாங்க, இப்படி இருந்தாலும் எந்த தருணத்திலும் சி என்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணிடாதே. ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தையை சொல்லவும் மனிதனை உனக்கு அருகதை கிடையாது. ஏன், அது உன்னுடைய தாய் தந்தை. குர்ஆன் விளங்கப்படுத்துது. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், ஏகத்துவத்துக்கு அடுத்ததாக குர்ஆன் பேசுது உம்மா வாப்பட ஹக் என்ன. அல் கபாயிர், பெரும் பாவம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ் மன்னிக்காத பாவம். மௌத்துக்கு முன்னால் தௌபா செஞ்சிட்டார்னா ஓகே, தௌபா செய்யாம மௌத்தானா அவருக்கு சுவர்க்கம் ஹராம், ஷிர்க்கு. தௌபா இல்லா மௌத்தாயினா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நிரந்தர நரகவாதி. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அவ்வளவு கொடூரமான பயங்கரமான பாவத்தை சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னாங்க, அடுத்த பெரும் பாவம் என்ன தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன்,
உம்மா வாப்பாவை நோகடிக்கிறது லேசான பாவம் இல்லை. ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் வந்திருக்கிறேன் எதுக்கு தெரியுமா? என்ன சொத்து செல்வம் எல்லாம் செலவழிக்க இல்லை, நான் நின்று இரவெல்லாம் கியாமுல் லைலிலே காலம் கழிக்க அல்ல, ஒவ்வொரு நாளும் பல குர்ஆன்களை ஓதி முடிக்க அல்ல, என் உயிரே தருகிறேன், உயிர் அதாவது ஜிஹாதுக்கு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், என் உசுர் இருக்கி நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய நன்மை! சுப்ஹானல்லாஹ், லேசான ஒரு அமலா? அவரின் இரத்த துளி பூமியில் விழ முன்னால் அவரின் முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதுதான் ஷஹீதுக்கு கூலி. ஷஹீதுக்கு கூலி சொர்க்கம், சொர்க்கம் தான் கூலி. எவ்வளோ பெரிய அமல்! அப்படி வந்த சஹாபியை கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உம்மாவா பாரியா? யார் சொல்றது? உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன் இஸ்லாத்துக்காக. ஓகே, உங்களுக்கு உம்மாவா பாரியா? ஆமாம் நான் இருக்கிறாங்க. இத்ஹப் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீங்க போங்க, நீங்க திரும்பி போய் உங்களோட உம்மா வாப்பா கிட்ட ஜிஹாத் செய்யுங்க. இந்த யுத்த களத்தில் எந்த சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதே சொர்க்கத்தை உம்மா வாப்பா கிட்ட அடைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உம்மா வாப்பா உசுரோடு இருக்கிறனால பலருக்கும் பெருமதி தெரியல. ரமதானிலே சஜதாவிலும் துஆவிலும் கியாமுல் லைலிலும் ரப்புடைய பொருத்தத்தை தேடின எங்களில் பல பேர் உம்மா வாப்பா மறந்துட்டோம். உம்மா சஹருக்கு என்ன சாப்பிட்டான்னு கேட்க மறந்துட்டோம். எத்தனையோ நாள் உம்மா தலைவலியில் இருக்கிறா, கால் பண்ணி உம்மா இப்போ எப்படி இருக்கிறீங்க, தலைவலின்னு சொன்னீங்களே, நல்லா இருக்கிறீங்க, இருக்கா அம்மா, தலை இப்போ மருந்து எதுவும் எடுத்தீங்களா அம்மா, கேட்குறது எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த சொர்க்கம் வெறுமனே இபாதத்தில் தேடப்பட வேண்டிய விஷயம் அல்ல. பல பேரும் ரமதானின் கடைசியிலே உம்ரா, பெத்தெடுத்த உம்மாக்கு தெரியா மகன் உம்ரா பைத்தேன் யாரோ சொல்லி தெரியுது. ஊருலகத்துக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாரு. ரமதான் காலம் நபியுடைய சதக்கா காற்றை விட வேகமாக செல்லுமாம் என்று சொல்லி சொல்லி தானம் தர்மம் செய்தாரு. உம்மாவும் வீட்டுக்குள்ள பசியில் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, பிள்ளைக்கு தெரியா. அன்பானவர்களே, உம்மாவா பண்ணுறது லேசான படைப்பு இல்லை. சரியான கவலை. பல இடத்துலையும் கேட்ட ஒரு செய்தி தான், உம்மா அப்பாவுக்கு வயசுக்கு வந்தோன்னு அன்பானவர்கள், அவங்க வயசு போனோன்னே புதுசாக ஒரு நோய் ஒன்று பரவிருக்கு. புதுசாக ஒரு நோய். என்ன நோய்ண்டா, இந்த உம்மா அப்பா பாரமாகுது பிள்ளைகளுக்கு. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கண்டா, உம்மா தண்ணியே வீட்டுக்குள்ளே உழம்பிக்கொண்டு இருக்கிறார், தண்ணியே பேசுகிறாவாம், வாப்பா தண்ணியே உழம்பி இருக்கிறாராம். அதனால் பிள்ளைகள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உம்மாக்கு பைத்தியம். நாவுது பில்லா, நாவு கூசாமல் சொல்கிறார் மகன். நிறையா இது மாதிரி கேஸ் நான் கேட்டுட்டேன். அன்றைக்கு ஒரு வயசு போன உம்மா சொல்கிறான், ஹசரத் என்னை நானாவை பாருங்களேன், என் உம்மா மௌத்து நூறெல்லாம் சொல்லி திரியிறான். ஏன் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், தனியாக உழம்புற ஹசரத், தனியாக பேசிக்கொண்டு இருக்கிறாரு வாப்பா, பைத்தியம் மாதிரி தான் விளங்குது. அல்லாஹோ பயந்து கொள்ளணும் அன்பானவர்களே. ஏன் உழம்புறாங்க? ஏன் உம்மாக்கும் வாப்பாக்கும் அந்த நிலைமை ஆகிச்சு? அன்பானவர்களே, உம்மா ஒரு காலம் எப்படி என்றா, ஏண்டையும் யாரையும் யோசிக்காதீங்க, உங்களோட உம்மாவை யோசிங்க. என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த அந்த தாய் வீட்டுக்குள்ளே இருக்கிறாள், உம்மம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறா, அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு காலம் சுதந்திர பறவைகளாக சுற்றி திரிந்தவர்கள் சிறகுடைந்த பறவைகளாக ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கிறாங்க. வயசு போயிருச்சு, நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம், நினைத்த இடமெல்லாம் போகலாம், நினைத்ததெல்லாம் அனுபவிக்க இயலாது, பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. மனிதன் என்று வரும் பொழுது சராசரி ஒவ்வொரு நாளும் 10,000 வார்த்தைகள் பேசணும். அவன்தான் மனிதன். பேசலாட்டி டிப்ரெஷன், அவன் மென்டலி பாதிக்கப்படுவான். எந்த வாலிபனும் அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டால் கூட அவன் தனிமையிலே பேசிக்கொண்டிருப்பான். நீங்க செக் பண்ணி பாருங்க, இது உளவியல். பேசணும், கற்பனை செய்யறாராம். கற்பனை என்றால் என்ன? மனிதன் தனக்குள்ளே பேசும் பேச்சுதான் கற்பனை. தனியா பேசுறாரு. ஒவ்வொரு மனிதன், ஆணோ பெண்ணோ சிறியோரோ பெரியோரோ பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம்.
மனசில் கவலை டென்ஷன் வந்தால் என்ன செய்யணும்? அது இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட மச்சான் இப்படி தான் மச்சான்னு மனம் திறந்து பேசினா அந்த பிரச்சனை பாதியாகும், மனப்பாரம் குறையும். சிலவங்க சொல்லுவாங்களே, கத்தி சொல்லணும் போல இருக்கி, கத்தி அழணும் போல இருக்கி, யார்ட்டாவது இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லணும் போல இருக்கி, அப்படி சொல்லிட்டா அவங்க மனப்பாரம் அப்படியே குறையும். இது உளவியல். ஆனால் ஏண்ட உம்மா, உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறார், ஒரு மூலையிலே முடங்கி இருக்கிறார், பல பிரச்சனை தலையில் இருக்கி, ஏன் மகன் ஒரு 10 நிமிஷம் டைம் தந்து என்னுடன் பேசணுமே எதிர்பார்த்து இருக்கிறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கும் உங்களுக்கும் நேரம் இல்லை. என் புள்ள வருவானே பேசணுமே, பேர பிள்ளைகளை கூட்டி வரணும், நான் அவர்களுடன் கொஞ்சம் விளையாடணும், ஏக்கத்தில் இருக்கிறாங்க எத்தனோ பெற்றோர். எனக்கும் உங்களுக்கும் டைம் இல்லை. யோசிச்சு 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 அவன் மென்டலி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாள். இப்போ அவட பிரச்சனையை கேட்க நாங்கள் தயார் இல்லை. கேட்டால் பிரச்சனை பாதியாகும். சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஒவ்வொரு நோயின் பேரில் அள்ளி அள்ளி குடிக்கிற ஒவ்வொரு நாள் மருந்து. உண்மையிலே எத்தனையோ வயசாளிகள் அவர்கள் நோயாளி இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கும் எத்தனை உம்மா வாப்பா உண்மையில் நோயாளி இல்லை. நானும் நீங்களும் நோயாளி ஆக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அவங்களோட மனம் திறந்து பேசுங்க, அதிகமான நோய் குறையும். இன்றைக்கு பேச தயார் இல்லை நானும் நீங்களும், அவங்களோட நோய் டபுள் ட்ரிபிள் ஆகிருச்சு. மனப்பாரம், அதை மனம் திறந்து பேச அந்த அவ பேச்சை நாங்கள் கேட்க தயார் இல்லை. இதை யோசிச்சு 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 தனியே உழம்ப ஆரம்பிச்சிட்டா. புள்ள வாய் நோவாம வாய் கூசாம சொல்றாரு, உம்மக்கு பைத்தியம். நாவுதுபில்லா. இவ்வளவு பேசுறோம் என்பானவர்களே, இந்த பேச்சை யார் எங்களுக்கு சொல்லி தந்தா? எப்படி பேச பழகினோம்? பச்சை குழந்தையாக இருந்த பொழுது உம்மா பெற்றெடுத்தா. உம்மா பெற்றெடுத்த நேரம் ஒரு தாயின் பிரசவ வருத்தம் எப்படி? ஒரு மனிதன் கையோ காலோ முறிஞ்சிட்டா துடிச்சு போறாரு, கத்துறாரு, கதறாரு, பதறாரு. ஒரு மனிதனுடைய 20 எலும்புகள் ஒரே நொடியிலே நொறுக்கப்பட்டால் எந்த வருத்தத்தை அவர் அனுபவிப்பாரோ அந்த ஒட்டுமொத்த வருத்தத்தையும் ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிரசவ வருத்தத்தின் பொழுது அனுபவிக்கிறான். யாரு? ஏண்டையும் உங்களையும் உம்மா. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பெத்தெடுத்தா. பிறகு கொஞ்ச நாள்ல பிள்ளைய தொட்டில வச்சுக்கொண்டு பேசுறா, தனியா பேசினா. ரிப்ளை பண்ண எங்களுக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியும். அவட பாஷையில பேசல. சோறு தின்னீங்களா, புரியாணி தின்னீங்களான்னு கேட்கல. உக்கு குடிச்சிங்களா, மம் தின்னீங்களா, அது கூட எனக்கு விளங்காது, தெரியும் தாய்க்கு. பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, உம்மா பிள்ளையோட கொஞ்சுது. யாரும் சொல்லல பேச இல்லாத பிள்ளைகிட்ட பேசுறா, உம்மாக்கு பைத்தியம் சொல்லல. உம்மா பிள்ளையோட கொஞ்சுது. அதே தாய் வயசு போயிருச்சு, ஏண்ட உங்களோட அரவணைப்பையும் அன்பையும் எதிர்பார்க்கும் தாய்க்கும் தந்தைக்கும் நேரம் கொடுக்க எனக்கும் உங்களுக்கும் நேரம் இல்லை. எல்லாரும் எல்லாம் செய்கிறோம். உம்மாவோட 10 நிமிஷம் செலவழிக்க இல்லாத டைம் இல்லை. அவள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் என்னுடைய சொர்க்கம், உங்களுடைய சொர்க்கம், உங்களோட வாப்பா உங்களுக்கு சொர்க்கம் அல்லது நரகம். என்ன வச்சுக்கோங்க. ஹஜ்ஜுக்கு போகல, உம்ராவுக்கு போகல, ஹசரத்தை கையை மோந்து, ஷேக்கில் கையை மோந்து, நெத்தியை மோந்து, ஹசரத் துவா செய்யுங்க, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், ஃபெமிலியாக போகிறோம். ஹசரத்தை நெத்தியை மோக்காயிங்க, ஷேக்கிட்ட கையை மோக்காயிங்க, உங்களோட உம்மாட நெத்தியை மோருங்க, உங்களோட வாப்பாட கையை மோருங்க. வாப்பா முடியுமா இருந்தால் ஜும்மா தொழுது நேராக வீட்டுக்கு போங்க, நெத்தியை முத்தமிடுங்க. உம்மாட வாப்பாட நெத்தியை முத்தமிடுங்க. வாப்பா விலங்க, நீங்கள் வாப்பாண்டா யாரு? வாப்பா இருக்கிறாரே அவர் நாட்டாமிட்டு வச்சுக்கோங்க. உங்களோட வாப்பா நாட்டாம, பாரம் தூக்கி வேர்த்து வடிஞ்சு அவர்கிட்ட நாத்தம் அடிக்குது. பொஸ் எப்படி கூப்பிடுறாரு? அப்படியே புட்டேன்னு கூப்பிடுறாரு. அவர் பொஸ்ஸுக்கு வேலைக்காரர், அவர் நாட்டாம, அவர் அடிமை போல. சொன்ன வேலையை செய்யாட்டி ஏசுவாரு. எனக்கு ஏசையலாது. எனக்கு அது அடிமை இல்லை, எனக்கு வேற காரன் இல்லை, எனக்கு வாப்பா, எனக்கு அது சொர்க்கம்.
அந்த வேர்த்த மேனியுடன் கையை தூக்கி அல்லாஹ் என் பிள்ளை மன்னிச்சிடு என்று ஒரு முறை சொன்னால் எந்த திரையும் இல்லாமல் ரப்பிடம் போய் சேரும் அந்த துவா. ஏண்ட வாப்பா அது பெருமதி விலங்கல்ல. உம்மா யார் உம்மா? உதாரணத்துக்கு உங்களோட உம்மா இடியாப்பம் சுடுற பொம்புலன்னு வச்சுக்கோங்க. இடியாப்பம் சுட்டு சுட்டு புட்டை அவிச்சு அவ கடையாக போய் போட்டுக்கொண்டு இருக்கிறான். வீடு வீடாக போய் பாத்திரம் தேய்க்கிறான். அந்த வீட்டுக்காரர்களுக்கு வேலைக்காரி. எனக்கு வேலைக்காரி இல்லை. அந்த உம்மாக்கு மேலே சத்தத்தை உயர்த்த எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு தகுதி இல்லை. நான் பேசும் பேச்சு அவள் பேச 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 அதை கேட்டு கேட்டுதான் நான் பேச பழகினேன். இன்றைக்கு எத்தனை பேர் அதே பேச்சால் தாயையும் தந்தையும் பதம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உம்மோட வாப்பட பொறுமதி தெரியல. ரமதானிலே சஜதாவிலே விழுந்து விழுந்து ரப்பின் பொருத்தத்தை தேடினோம். ஆனால் தாய் தந்தையிட்ட எப்படி சொர்க்கம் தேடணும் தெரியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனே ரிதர் ரப் ஃபீ ரிதல் வாலித் வ ஸகதுர் ரப் ஃபீ ஸகதில் வாலித். உன் தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது, தந்தையின் அதிருப்தியிலே அல்லாஹ்வின் அதிருப்தி இருக்கிறது. உங்களோட வாப்பா மகனே என்று இறக்கமா கூப்பிட ரெடி என்றா விளங்கிக்கோங்க, உங்களோட அல்லாஹ் உங்களை இறக்கமா கூப்பிட ரெடி. உங்களோட வாப்பா உங்களோட முகத்தை பார்க்க தயார் இல்லையா, விளங்கிக்கோங்க, உங்களோட ரப்பு உங்களை பார்க்க தயார் இல்லை. அண்மையில் ஒருத்தர் சந்திச்சேன். ஃப்ளட்டில் ஒரு ரூம் எடுத்திருக்கிறாரு. என்ன ஆச்சு இங்கே இருக்கிறீங்க? பயமாரிக்கு ஹசரத், மகன்மார் கண்டு அடிப்பாங்களோ தெரியா. வாலிப திம்பு நிறைய உம்மா அப்பா அவர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஒரு தடவை ஒருத்தர் வந்து அழுது கொண்டு வந்து சொன்னார், ஹசரத் எனக்கு என் உம்மாக்கு 3 புள்ள, நானும் தம்பியும் தங்கச்சும். வாப்பா வஃபாத் ஆகிட்டாரு, உம்மா என்னையோட திறந்தாங்க, ஃப்ளட்டில் இருந்தாங்க. இப்போ உம்மாக்கு ஏறி இறங்க கஷ்டம் என்றனால தம்பிக்கிட்ட போய் இருந்தாங்க. தம்பி தான் பார்த்து கொண்டு இருந்தா. பெருநாள் அண்டு யோசிச்சு பாருங்க, உம்மாவை நான் எப்படி பெருநாள் அன்று ட்ரீட் பண்ணினேன். என் மனைவிக்கு விதவிதமாக ஆடை எடுத்து சந்தோஷப்படுத்தினேன். என் குழந்தைகளை பார்த்தேன். உம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணினேன். என் வாப்பா செஞ்சிருக்கலாம், இயலாமை இல்லை. உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். பொருத்தமான ஒரு கடைக்கு கொண்டு போய், உம்மா வாப்பா நீங்கள் போங்க, உங்களுக்கு விருப்பமானது எடுங்களே. கடைக்காரர் சொல்ல, என் உம்மா வாப்பா என்ன வேணுமோ எடுத்து கொடுங்க. எப்படி உள்ளம் பதறும். சுப்ஹானல்லாஹ், கல்பால துவா செய்வாங்க. இன்றைக்கு எதேதோ செய்ய ஐடியா வருது. உம்மா வாப்பா எப்படி சந்தோஷப்படுத்துறது தெரியாது எனக்கும் உங்களுக்கும். உங்களோட லட்சத்துக்காக கோடிக்காக ஏங்கவில்லை அவர்கள், உங்களோட பாசத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உம்மா வாப்போட மதிப்பு தெரிஞ்சா தானே. தம்பிட வீட்டில் உம்மா இருந்தா, பெருநாள் அண்டு பஜார் போய் வந்தார், ஏதோ மூட் அவுட்ல டென்ஷன்ல வந்தார் தம்பி. இன்னைக்கு அப்படித்தானே, ஏதாவது செக் பம்ப் ஆகிட்டா, வர வேண்டிய கஸ்டமர் வரலன்னு கோல் வந்துட்டா, ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி ஏதாவது முன்ன பின்ன நடந்துட்டா, யாருக்கு கோவத்தை காட்டுற? கோவத்தை காட்டினா பதில் சொல்ல தெரியாத அந்த பூச்சிக்கள் பாவம் வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பாங்க. உம்மா வாப்பா அவங்களுக்கு தானே கோவத்தை காட்டுற. ஏன் திரும்பி பேச மாட்டாங்க. பேசினா உம்மா வீட்டில் இடமில்லை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வரும் மகன். நான் அவருக்கு கட்ஸ் இருக்கே, பணம் இருக்கு கையில். பாவம். அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. உம்மா வாப்போட விஷயத்தில் மிக அன்பாக சொல்கிறேன், மிக பாசத்தோடு சொல்கிறேன். பஜார் போய் வந்தார் தம்பி, ஏதோ மூட் அவுட்ல வந்தாரு. முன்னால கண்டார் தாயை. உம்மா பெருநாள் சாப்பாடும் கொடுக்கல, உடுவும் கொடுக்கல, தங்க இடமும் இல்லை. உம்மா இதுக்கு மேல உன்னை பார்க்கலாம், வீட்டோட்டு வெளியே போயிடு, வீட்டோட்டு வெளியே போயிட்டு. அந்த தாய் அழுது அழுது பேக் எடுத்து தன் துணிமணிகளை எல்லாம் உள்ளே போட்டு தயாராகிற. எங்கே போ தெரியுமா? இன்னொரு தங்கச்சி இருக்கு இல்லையா, மகள் ஒத்து இருக்கிற இல்லையா, அவட வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி கவலையாக பேகை தயார் செய்கிறா. தங்கச்சிக்காரி கோல் பண்ணுறா, நானா அல்லாஹுக்காக உம்மாவை இங்கே மட்டும் அனுப்பிடாதே. எத்தனை உம்மா வாப்பமார் வயசு போயிருச்சு, பந்தாடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஃபுட்பால் மாதிரி. நானா சொல்கிறார் மூத்தவர், தம்பி நீ ஒரு 2 மாதம் வச்சுக்கோ,
போற தங்கச்சி நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கொள்றேனே, ஏன் உம்மா அப்ப ஏன் சொர்க்கம் அது கடைசி வரை நான் பார்க்கிறேன். ஏன் வாலிபர்களுக்கு தெம்பில்லாமல் போனது அன்பானவர்களே? உம்மா அப்பட பொறுமதி விலங்கல்ல. அண்மையிலே முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஆலிம் போய் வந்தார். வந்து சொன்னார், ஹசரத் நான் போய் வந்தேன், அங்கே போனால் எல்லா மூத்தவங்களும் வந்து பேசினாங்க, மனம் திறந்து பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே ஒரு வயசாளி மட்டும் கிட்ட வராரு, பேச ட்ரை பண்ணுறாரு, அவரால் பேசலா, அழுகிறார், தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார், அவரால் கண்ட்ரோல் பண்ணலா. சரின்னு விட்டுட்டோம். மிச்ச நேரம் அழுது முடிஞ்சு அதுக்கு மேலே அவரால் அழுகலான்ற ஒரு நிலைமை வந்தோடனே பேச ஸ்டார்ட் பண்ணார். நாங்கள் சொன்னோம், ஹாஜியார் சொல்லுங்கள் ஹாஜியார், எப்படி சோமா இருக்கிறீங்களா, என்ன விஷயம்? இல்லை ஹசரத், உங்களை பார்த்தா எனக்கு என் புள்ளையில ஞாபகம் வருது. புள்ளைகள் இருக்கு உங்களுக்கு? ஓ புள்ளைகள் இருக்கு. எத்தனை புள்ளைகள்? 5 புள்ளைகள் இருக்கு. 2 பொம்பளை புள்ளை, 3 ஆம்பளை புள்ளை. 2 பொம்பளை புள்ளையிலும் ஹவுஸ் ஒய்ஃப், 3 ஆம்பளை பிள்ளைகளும் நல்லா படித்து கை நிறைய செலரி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. என்ன உத்தியோகம் என்று சொல்ல நான் விரும்பல இந்த இடத்துல. ஹசரத் நல்லா நான் படிக்க வச்சேன், ஆளாக்கினேன், கண்ணியமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். கடைசி வரை 5 பேரும் எனக்கு பாரமாக விளங்கவே இல்லை ஹசரத், விளங்கவே இல்லை. சந்தோஷமாக மன திருப்தியோடு செஞ்சேன். இன்றைக்கு வயசு போயிடுச்சு ஹசரத், இன்றைக்கு வயசு போயிடுச்சு எனக்கு. 5 பேருக்கும் நான் பாரமாகிட்டேன். 5 பேத்துக்கும் என்னை பார்க்க இல்லாத ஹசரத். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை ஹசரத். என்ன ஆசை சொல்லுங்க ஹாஜியார்? எனக்கு ஆசை என்ன தெரியுமா? என் 5 பிள்ளைகளும் வரணும், மனம் திறந்து அவர்களோட பேசணும், பேசிட்டு அவங்களோட மடியிலே படுத்து அப்படியே மௌத்தாகிடணும். அன்பானவர்களே, உம்மாவோட பெருமதி விளங்க. உங்களோட லட்சங்களையும் கோடிகளையும் எதிர்பார்க்கல, அவங்க உங்களோட பாசத்தை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் சில லட்சங்களை கண்டதோட நாம் அறுத்து வாங்கி தரலாட்டி உங்களுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி பார்க்குறோமே. அந்த தாய் அந்த தருணத்தில் பால் தராமல் இருந்திருந்தால், 2 நாள் பால் தரமாட்டேன் என்று சொல்லியிருந்தால், எங்களை கருவிலே சுமந்த நேரம் நினைச்சடம் போக இயலாது, நினைச்சு சாப்பிட இயலாது, நினைத்த போது தூங்க இயலாது. சுபஹானல்லாஹ், இவ்வளவு சிரமப்பட்டால். வெளியில் வந்தோன்னு ஒரு திருப்பு இருந்த காலத்தை வெள்ளை துணியால் சுற்றி ஜனாசான அடக்கம் செஞ்சுருப்பாங்க. அப்படி செய்யல. நான் சொன்னேன் என்ன வருத்தம், பிரசவ வருத்தம் என்று. அந்த வருத்தத்தை தாண்டி துடித்து போய் பிள்ளையின் அழுக்குரல் கேட்டதும் 2 கையால் அள்ளி நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டால் தாய். அதுதான் தாய், இதுதான் தந்தை. ஆனால் வயசு போயிடுச்சு இல்லையா, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க எனக்கு பாரமாக இருக்கு. அன்பானவர்களே, உம்மாவோட கண்ணியத்தை விளங்குவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலககும் மின் துஅஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. மனிதனே, உன்னை நான் பலகீனத்திலிருந்து படைத்தேன், பிறகு ஒரு தெம்பு என்றால் வாலிபம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாலிப தெம்பு இருக்கும். பிறகு ثم جعل من بعد ضعف قوة وشيبا, பிறகு அந்த வாலிபத்துக்கு பின்னால் ஒரு பலகீனம், அதுதான் வயோதிபம். திரும்ப அல்லாஹ் அந்த சின்ன புள்ளத்தனத்தை அப்படியே கொண்டு வரான். உம்மாவை பார்க்கிட்ட எந்த அளவு கொண்டு வரான்? وَمَنْ نُعَمِّرْهُ نُنَكِّسُهُ فِي الْخَلْقِ. வயசு போக போக நானும் நீங்களும் நினைக்கிறோம், ஏட உம்மா ஏட உம்மம்மா அவங்க மூத்தவங்க பெரியவங்க. இல்லை, குர்ஆன் சொல்லுது நாங்கள் அப்படியே அவங்களை ரிவர்ஸ் கொண்டு வரோம். எப்படி? சின்ன புள்ள மாதிரி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. கண்ட இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. வீட்டில் சத்தம் போட்டு ஏசிடாதீங்க, உன மனங்களில் புண்ணாக்கிடாதீங்க. ஏதோ தனியா பேசுவாங்க. சில நேரம் அவங்கள அறியாம யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. சில நேரம் மோஷனும் பெய்த்திடும். சீ என்று சொல்ல அதிகாரம் இல்லை எனக்கும் உங்களுக்கும். அப்படி தருணம் வந்தாலும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக ரப்ப எனக்கு தந்த பாக்கியம் என்று உங்களோட கையால் சுத்தம் செய்யுங்க. பல்லாயிரம் தடவைகள் எங்கள் மலத்தை முகம் சுளிக்காமல் கழுவி சுத்தம் செய்த அந்த பூக்கரம் அது. மனிதனே,
ஃபலா தகுல் லஹுமா உஃபின், ஒரு முறை கூட சீ என்று சொல்லாதே, சொல்லும் மறுகதை உனக்கு இல்லை. குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீ என்ற வார்த்தையை விடவும் சாஃப்டான ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அதை கூட அல்லாஹ் ஞாபகப்படுத்தியிருப்பான், உம்மாவோட விஷயத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதே என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு என்னென்ன வார்த்தை பேசுகிறோம், என்னென்ன வார்த்தை பேசுகிறோம். அம்மா கொஞ்சம் சைடாக இருங்களேன், உங்களுக்கு ஒன்று விலகுது இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வார டைம் தானேம்மா, வாப்பா கொஞ்சம் தள்ளி இருங்களேன், உங்களுக்கு தெரியாத வேலை கையடிக்க வான்னு சொல்லி என்னெல்லாம் பேசுகிறோம். அன்பானவர்களே, ஏன் அந்த சீதேவிகளின் அந்த பொக்கிஷங்களின் பெருமதி எனக்கும் உங்களுக்கும் தெரியல. அல்லாஹ் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். எந்த அளவு ரிவர்ஸ் வரும் தெரியுமா? எந்த அளவு ரிவர்ஸ் வரும் தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் ஒரு 3 வயசு புள்ளை ஒன்று இருக்குன்னு வைங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது மாலை நேரத்திலே ஒரு பேக்கில் ஒரு சாக்லேட்டையோ கேக்கையோ பிஸ்கட்டோ எடுத்துகிட்டு போகிறீங்க. வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையும் இருக்கிறாரு, பக்கத்து வீட்டு பொடியனும் இருக்கிறார் விளையாடி கொண்டு. உங்களோட புள்ள உரிமையை ஓடி வந்து டக்குன்னு கையில் உள்ள பேக்கை டெடான்னு சொல்லி பேக்கை பறித்து அதில் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடுவார். பக்கத்து வீட்டு பொடியனுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் இருக்காது. அவர் ஒரு மூளையிலேருந்து ஏக்கமாக பார்த்து கொண்டு இருப்பார், எனக்கு ஒரு துண்டு தரமாட்டானா. உளவியல் சொல்லுது, அந்த பிள்ளை மட்டுமில்லை, உங்களோட உம்மா வாப்பா யாரை வயோதிபர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த உம்மா வாப்பா, அந்த உம்மம்மா அப்பா ஒரு மூளையிலிருந்து எனக்கு ஒரு துண்டு சாக்லேட் தரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருப்பாங்க. அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. நானும் நீங்களும் விளங்காம, இல்லை அவங்க பெரிய ஆட்கள் தானே, இல்லை அவங்க சின்ன புள்ள, அந்த அளவு விலகீனத்தை கொண்டு வரும். இது உளவியல். அன்பானவர்களே, நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். அவங்கள சாதாரணமாக அடைச்சி வைக்கக்கூடாது. நிறைய இடத்துல கவலையான விஷயம், சர்வ சாதாரண உம்மாவோட விஷயத்தில் அநியாயம் செய்யப்படுது. யோசிக்கிறாங்கல்ல. கண்ணிமிக்க வேணவர்களே, ஒரே ஒரு சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரமில்லை. உம்மாவோட விஷயம் பேசுனா பேசிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, நோக்கம் மாற்றம் வர வேண்டும். எல்லா பாவத்தையும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயார். மன்னிக்கிறான். அவன் இரக்கமுள்ளவன். இல்லைண்டா மறுமையில் அதுக்குரிய விஷயத்தை பார்க்குறான். முடியுமாறதான் மன்னிக்கிறான், இல்லாட்டி தண்டிக்கிறான். குல்லு துனூப் யுஅக்கிருல்லாஹு மின்ஹா மா ஷாஅ இலா யௌமில் கியாமா. எல்லா பாவத்துக்கும் அப்படிதான். இல்லா உக்கூக்கல் வாலிதைன், உம்மா வாப்பாடு விஷயத்தை தவிர. فإن الله يعجله لصاحبه في الحياة قبل الممات. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மா வாப்பாடு விஷயத்தில் குறை செஞ்சா அந்த மனிதனை உலகத்திலிருந்தே பிடித்து கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் மூத்தாக்க மாட்டான். நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க. இந்த ஹதீஸிலே கலாம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல சொல்வதற்கு பொருத்தம் என்று நினைக்கிறேன். சில ரிவாயத்துகளில் அவருடைய பேர் வருது அல்கமா, நபித்தோழர். இன்னும் சில ரிவாயத்துகளில் ஷாபுன், ஒரு வாலிபன் என்று வந்திருக்கு. அந்த மனிதர் சக்கராத்தை அடைகிறார். சஹாபிகள் கலிமா சொல்லிக் கொடுக்குறாங்க, நாவுக்கு கலிமா வரல. பலமுறை சொல்லிக் கொடுக்குறாங்க, நாவுக்கு கலிமா வருது இல்லை. ஓடோடி போனாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்கமா சக்கராத்தில் இருக்கிறார், கலிமா சொல்லிக் கொடுத்தோம், நாவுக்கு கலிமா வருதில்லை நாயகமே, என்ன செய்கிறது? யஹூதியின் ஜனாசா போகும் பொழுது தேமி அழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடே நான் உயிருடன் இருக்கும் பொழுது என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதன் நரகம் போவதா? அதை பொறுக்காத ரசூலுல்லாஹ் தாங்கிக் கொள்வாங்களா? என்னுடைய ஒரு நண்பர் கலிமா இல்லாம மௌத்தாகிறதா? துடித்து கொண்டு போனாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதறடித்து போனாங்க. அல்கமா சொல்லுங்க கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நபி சொல்லி கொடுத்தாங்க. அவரோட கலிமா வாயில கலிமா வரல. நபிக்கு விளங்கிருச்சு, எந்த பாவம் நாவுக்கு முடிச்சு போட்டுச்சு, எந்த தவறு கலிமாவை தடுத்தது. நபி கேட்ட ஒரே கேள்வி, இவரின் தாய் உயிருடன் இருக்கிறாரா? உம்மா உசுரோடு இருக்கிறாவா? ஆமாம் நான் இருக்கிற வயசு போன ஒரு பொம்புல அழைத்து வாங்க. உடனே
தாய் அழைத்து வரப்பட்டால் வயசு போன பொம்புல வந்து முன்னால் நிற்கிறாள். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயே அல்கமா எப்படி, அல்கமா எப்படி? தாய் சொன்னா, கஸீரு ஸலா கஸீரு ஸதகா கஸீரு ஸியாம். இது தாயின் பண்பு. மகன் எங்கேயும் முட்டு கொடுக்க மாட்டா. எத்தனை வயசு போனாலும் தாய் வர்ணிக்கிறா. அல்கமா எப்படி தெரியுமா யா ரசூலல்லாஹ்? நிறைய தொழுவாரு, நிறைய தான தர்மம் செய்வாரு, நிறைய நோம்பு பிடிப்பாரு. இது உம்மட பண்பு. இன்றைக்கு புள்ளைக்கு உம்மட வாப்பாட பலாய் கழுவாமல் தூக்கம் போகிறல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்தாவே ஏடா வாப்பா தெரியும் தானே மச்சான், அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு மேலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் உம்மா வாப்பா. அதனால் மனைவியை துச்சமாக கருதி ஒதுக்கி அணிய செய்யணும் என்று சொல்லுவார்ல, அவரோட கண்ணியம் வேறு. கண்டிப்பாக மதிக்கப்படணும், ஃப்ரெண்ட்ஸ் மார் அரவணைக்கப்படணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உம்மா வாப்பா அது எல்லாத்துக்கும் மேலே என்பனவர்களே. தாயிட புத்தியை காட்டுறா, நிறைய தொழுவார், யார் சொல்ற நல்லது சொல்கிறா. இன்றைக்கி எங்கெல்லாம் அப்படி தானே, நிறைய அமல், ரமதான் பூரா அமல் 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 அல்லாட சொர்க்கத்தை தேடினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே நான் அதை கேட்கல, விடுங்க, அது அல்லாஹ்வுக்குரிய விஷயம், அதை விடுங்க. உங்களுடன் எப்படி நடந்து கொண்டார், அல்கமா உங்களுடன் எப்படி நடந்தார்? தாய் கண் கலங்கி கண்ணீர் கொட்டுது. யா ரசூலல்லாஹ், ஏத விஷயத்தில் வான அலைஹி சாஹிதா, நான் தான் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கிறேன். அல்கமாவோட கோவமாக தான் இருக்கேன். யா ரசூலல்லாஹ், ஏத விஷயத்தில் நான் குறைபாடு செஞ்சிட்டார். தாயே மன்னிக்கிறீங்களா? கஷ்டமாக இருக்கு யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா தீர்வு சொன்னாங்க? மது குடித்த மனிதனுக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை? பரிசுத்த குர்ஆன் பேசுது. இட்டு கட்டிய மனிதனுக்கு என்ன தண்டனை? குர்ஆன் பேசுது. விபச்சாரம் செய்த மனிதனுக்குரிய தண்டனை என்ன? குர்ஆன் பேசுது. உம்மா வாப்பாடு விஷயத்தில் குறை செஞ்ச மனிதனுக்குரிய தண்டனை குர்ஆனும் சொல்லலை, ஹதீஸும் சொல்லலை. ஏன் சொல்லலை? எதை சொன்னாலும் அது போதாது மனிதனுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா சிஃபாரிசு செய்யல, உம்மா மன்னிச்சிடுங்களே, உம்மா மன்னிச்சிடுங்க சொல்லலை. சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படியா இருந்தால் விறக சேர்த்துட்டு வாங்க, நெருப்பு மூட்டத்தை நெருப்பை மூட்டி நெருப்பு குண்டத்தை பற்ற வச்சு அல்கமாவை அப்படியே போட்டு பொசிக்கிடுங்க நெருப்புல. நரக நெருப்பை தாங்க மாட்டார் அல்கமா, இங்கே அவர் தண்டிக்கப்படட்டும். இதை கேட்டதும் பதறி போனால் தாய், நாயகமே ஏண்ட புள்ளைய எனக்கு முன்னால் நெருப்பில் போட்டு பொசுக்க போறீங்களா? எப்படி என் மனம் தாங்கும்? வேண்டாம் நாயகமே வேண்டாம், நான் அல்கமாவை மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன். இதை சொன்னதான் தாமதம். அல்கமாவின் உதடுகள் அசைந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி சொல்லி பொடியிலிருந்து உசிறு பிரிந்து போனது. அன்பானவர்களே, கண்ணிமிக்க மேலானவர்களே, உங்களோட நாவுக்கு களிமா வரணுமா? உம்மா வாப்பட பொருத்தம் தேவை. ரமதானில் கோட்டை விட்டு இருக்கலாம், பெருநாளையும் சரியாக அவர்களை ட்ரீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னும் மிஸ் ஆகல. உம்மா உசுரோடு இருந்தால் உடனடியாக போங்க, மன்னிப்பு கேளுங்க. அவங்க பொருத்தம் கிடைக்கும் என்றால் உங்களோட அல்லாஹ்வின் பொருத்தம், அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு இருக்கிறான் என்பது அர்த்தம். உங்களோட புள்ள உங்களோட இறக்கமாக இருப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா, நிலைமைகள் சீராக்கிடியா அல்லா. அல்லா நாங்கள் எல்லாம் பாவிகள் யா அல்லா. யா அல்லா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லா. எங்கள் பாவங்களுக்கு சாட்சி தேட தேவையில்லை யா அல்லா. யா அல்லா, லட்சக்கணக்கான சாட்சிகள் முன்னால் இருக்கு யா அல்லா. ஏன் இதை செய்தா என்று ஒரு முறை கேட்டால் பதில் சொல்ல தெரியாது யா அல்லா. அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம் யா அல்லா. எங்கள் பாவங்களை மறைத்தவனே அதை மன்னிச்சிடு யா அல்லா. எங்கள் பாவங்களை பகிரங்கப்படுத்திடாதே யா அல்லா. நீ பகிரங்கப்படுத்தி விட்டால் எங்கள் ஜனாசாவுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க யா அல்லா. யாரும் எங்களை ஜனாசாவுக்கு வர மாட்டாங்க யா அல்லா. யாரும் எங்களை கஃபன் செய்ய மாட்டாங்க யா அல்லா. யாரும் குளிப்பாட்ட மாட்டாங்க யா அல்லா. எங்களை யாரும் தஃபன் செய்ய மாட்டாங்க யா அல்லா. யாரும் தொழுவிக்க மாட்டாங்க யா அல்லா. யா அல்லா, கண்ணியமான மௌத்த தாய் யா அல்லா. பாவம் இல்லாத நிலைமையில மௌத்த தாய் யா அல்லா. பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில மௌத்த தாய் யா அல்லா. எத்தனையோ ஜனாசாக்கள் ஹராத்தை பார்க்கும் நிலைமையிலே மௌத்தாகிறாங்க யா அல்லா. ஹராத்தை கேட்கும் நிலைமையிலே மௌத்து வருது யா அல்லா. யா அல்லா, சிறந்த மௌத்தாக எங்கள் மௌத்த தாய் யா அல்லா. பாவத்தை விட்டு தூரமாக்கிடு யா அல்லா. எங்களோட உம்மா அப்பாவை மன்னிச்சிடு யா அல்லா. அந்த சீதைகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லா. யா அல்லா, எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யா அல்லா.
யா அல்லாஹ் 10 மாதம் சுமந்த தாய் யா அல்லாஹ், படாத பாடுபட்டாய் யா அல்லாஹ், இரத்தத்தை பாலாகி தந்தாய் யா அல்லாஹ், பிள்ளையே கெதி என்று வளர்த்த தாய் யா அல்லாஹ், அவளை நோகடித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அவள் பெருமதியை விளங்காமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்காக சிரமப்பட்ட தந்தை யா அல்லாஹ், வியர்வை சிந்தினாங்க யா அல்லாஹ், ஏச்சி பேச்சுகளை கேட்டாங்க யா அல்லாஹ், எமக்கென்றே வாழ்க்கையை அர்ப்பணித்த சீதேவிகள் யா அல்லாஹ், அவர்களின் பெருமதிகளை விளங்கல்ல யா அல்லாஹ், அவர்களின் அன்பையும் அருளையும் தாய் யா அல்லாஹ், அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறியா யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கிறியா யா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர் யா அல்லாஹ், ஏன் இவனை பெற்றேன் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். எத்தனையோ வாலிபர்கள் யா அல்லாஹ் போலீஸ் வழியை சீரழிறாங்க யா அல்லாஹ், போதை கடுமையாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை அப்படி சோதிச்சிடாதே யா அல்லாஹ், எங்கள் மனைமார்களை நோயில போற்றாதே யா அல்லாஹ், அவங்களை கஷ்டப்படுத்திடாதே யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை நோயாளி ஆக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை எங்களுக்கு முன்னால் மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உஸ்தாத்மார்களை உயர்த்திடு யா அல்லாஹ், கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ், எங்கள் நாட்டு நிலைமையை சீராக்கிடு யா அல்லாஹ், எங்கள் எல்லாத்தையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், இங்கே சக்கீனத்தையும் அமைதியை நிம்மதியும் உண்டாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலக ரீதியிலே யாரெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ அத்துணை முஸ்லீம்களுக்கு நீ உதவி செஞ்சது யா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், பலஸ்தீன சீதிகளுக்கு உதவி செய்ய அல்லாஹ். இனி இலக்கவர்களிடம் ஒன்றுமே இல்லை யா அல்லாஹ், நாம் ஏசிக்குள்ளே ஜும்மா தொழுகிறோம் யா அல்லாஹ், ஃபேனுக்கு கீழால் ஜும்மா தொழுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு சஜதாவுக்கும் உயிரை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரவோடு இரவா யா அல்லாஹ் தீயிட்டு கொளுத்தி கொண்டிருக்கிறான் யா அல்லாஹ். பிள்ளைக்கு முன்னால் பெற்றோரை கொள்றான் யா அல்லாஹ், பெற்றோருக்கு முன்னால் பிள்ளைகளை கொள்றான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இன்னும் மோதும் சாதித்தது போதும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ பதில் சொல்லிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டி கொடுத்திடு யா அல்லாஹ், சுதந்திர பலஸ்தீனாக மாற்றி கொடுத்திடு யா அல்லாஹ். இந்த துஆக்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.